தம்பி, உன்னை ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது ஒரு கதாநாயக மாதிரியே இருக்கு. ஆமாப்பா, இப்ப நாங்க எடுக்க போற படத்துல உன்ன மாதிரி ஒரு கதாநாயகன் தேவை. அதுல 4 ஃபைட், 4 டுயிட், சினிமா ஸ்கோப், பெரிய ப்ரொடக்ஷன். உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கியா? என்ன நீ கண்ட இடத்துல பார்த்திருக்கலாம். என்ன திருப்புறியா? இந்தாப்பா, மரியாதை இல்லாம மட்டும் பேசாத. ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். என்னால எத்தனை டைரக்டர்ஸ் உருவாயிருக்காங்க தெரியுமா? எத்தனை நடிகர்கள் உருவாயிருக்காங்க தெரியுமா? எத்தனை நடிகைகள் உருவாயிருக்காங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு கதாநாயகனை இந்த காலேஜ்ல 3 நாளா வர போட்டு அலசுறேன், கிடைக்கல. இன்னைக்கு நீ பாலவனத்துல ஒரு சோள மாதிரி கிடைச்சிருக்கப்பா. யோ, இப்பதான் தெரியுது நீ யாருன்னு. மறுபடியும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டியா? கதாநாயகன் உருவாக்குறேன், கதாநாயகி உருவாக்குறேன். இப்படி எத்தனை பேர்த்த கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் உன்னை அந்த காலேஜ் பக்கம் பார்த்த மரத்தை கட்டி உன்னை தொங்க விட்டுருவேன். இப்ப நான் நடிப்பு தொழில விட்டுட்டேன், அதே போல நீ உன் தொழில விட்டுரு. நான் இப்ப டைரக்டர் ஆயிட்டேன். டைரக்டர் ஆயிட்டு இருந்தாலும் பரவாயில்லப்பா, இதுவும் பெரிய கேரக்டர். தம்பி தம்பி தம்பி, என்ன இப்படி பயந்து போய் ஓடுறான்? அட